உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கோவில் தொடர்பான நீதிமன்றம் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இதுபோன்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது? முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாபராயன்பேட்டையில் இருக்கக்கூடிய 300 ஆண்டுகள் பழமையான விஜய வரதராஜ பெருமாள் கோவிலை வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2020ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று வழக்கறிஞர் ஜெகநாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மிகவும் சிதிலமடைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய உள்பகுதியில முள் செடிகள் முளைத்து புதர் மண்டி கிடப்பதாக கூறி புகைப்பட ஆதாரங்களை மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த புகைப்படத்தை பார்த்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராகி இது சம்பந்தமாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்திருந்தார். பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் PN ஸ்ரீதர் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார். அப்போது இந்த நினைவு சின்னங்கள் நாட்டினுடைய சொத்துக்கள் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை நீக்கம் செய்யும்படி உத்தரவிட நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கினார். மேலும் இணை ஆணையருக்கு எந்த ஒரு பதவி உயர்வும் வழங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். மேலும் நீதிபதிகள் குறிப்பிடும் போது இந்த விஜய வரதராஜ பெருமாள் கோவிலில் இதுவரை அதை சீரமைக்க மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கைகள் என்ன, மேலும் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீர்கள் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.